கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் சேனல் நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளும் கூட இந்த புதிய ஏற்பாட்டின் சபை என்கிற இரண்டாவது பாகத்தை நாம் காண இருக்கிறோம். செய்திக்கு போவதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, இந்த வேலையும் கூட உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் உங்களுடைய பாத்தில் வந்து நிற்கிறோம். இந்த வேலையும் திக்கவாயும் மந்தனாவுமான மண்ணை நீர் மறைத்து உங்களுடைய ஆவியனை கொண்டு வெளிப்படுமாறு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள்வி நல்ல பிதாவே, ஆமேன். இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் இந்த சபைகள் எப்படி இருந்ததையோ, அதுவாக அதுக்கப்புறம் வந்த பவுலுடைய ஊழியத்தில் அங்கிருந்த சபைகள் எப்படி இருந்ததையும் நம்ம கடந்த முதலாவது பாகத்தில் பார்த்தோம். இன்னும் அதேலேருந்து தொடர்ந்து சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது அங்கிருந்த தேவாலயமான அந்த சபையில் அங்கே இருந்த நபர்கள் எப்படி இருந்தாங்க, அந்த சபையானது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெயருக்கான ஒரு யூதர்களாக வாழ்ந்து வந்தாங்க, ஒரு பெயருக்கான ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வருகிறத நம்ம பார்க்குறோம். அங்கிருந்த விசுவாசிகள் மாத்திரமல்ல, அங்கிருந்த தலைவர்கள் முதற்கொண்டு பரிசேயர்களும் சதுசேயர்களும் கூட ஒரு பெயருக்கான ஒரு யூத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. இங்கே ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அவருக்கு எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் வசனம் 1. பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சோதித்தார்கள். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக, ஒரு பெரிய சாட்சியாக அவர் ஞானஸ்தானம் எடுத்து அந்த கரையில் ஏறும் பொழுது வானத்திலிருந்து பிதாவுடைய சத்தத்தை அங்கிருந்து எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் தேவனுடைய மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கூட்டத்தார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயங்கினாங்க. இதனால் நாம் தேவனை, இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறோமா? நம்ம சபையில் அப்படிப்பட்ட கூட்டத்தாரான மக்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நீங்களோ நானோ இயேசுவை சோதிக்கிறோமா, தேவனை சோதிக்கிறோமா? என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இருக்குது, அதெல்லாம் நீ சரி பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை நம்புகிறேன். நிறைய பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்திருப்பான். ஆனால் தேவனை தெரிந்தவர்கள் கொண்ட, தேவனுக்காக உண்மையாக நிலைத்திருக்கிற, அவருடைய ஓய்வு நாளை கை கொண்டிருக்கிற மக்கள் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்யலாமா? இப்படிப்பட்ட கிரியைகள் நம்மளுடைய சபைகளில் காணப்படுகிறதா அப்படிங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. பவுல் அவருடைய ஊழிய பாதையில் அநேக இடங்களுக்கு அவர் சென்று வராரு. அதில் விசேஷமாக அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான இடம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேசு பட்டணம். இந்த எபேசு பட்டணத்தில் அவர் 2 வருடங்கள் ஊழியம் செய்கிறார். இந்த எபேசு பட்டணத்தில் இருந்த மக்கள் மிகவும் அந்த பாகா தெய்வங்களை வணங்குகிற மக்களாகவும், அந்த மாந்திரிகத்தில் அவங்கள நிலைத்திருந்த மக்களாகவும் அங்கே நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இந்த பவுல் ஊழியம் செய்து அங்கிருந்து அநேக பேரை தேவனுக்குள்ளே வழிநடத்துறதாக நமக்கு வேதாகமம் சொல்லுகிறது. அந்த எபேசியர் புத்தகத்தில் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 1 வாசிக்க பார்ப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரத்திலாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். முதல்ல இந்த சபை மக்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்கிறத அவங்க மறந்து போயிட்டாங்க. இதை பவுல் என்ன பண்ணுறாரு, அவங்களை நினைவு கூற வைக்கிறாரு. நீங்கள் எப்படி இருந்தீங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரத்திலாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்ம சபையில் கூட நிறைய நேரங்களில் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தோங்கிறதே நம்ம மறந்துடுவோம். நம்முடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து, நம்மளுடைய பழைய தூசியான வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருங்கிறத நம்ம மறந்து போயிடுவோம். நிறைய நேரங்களில் நம்மளோட பாவத்தோடையே நம்ம சுற்றி தெரிந்துக்கிறோங்கிறத நம்ம உணராமல் இருக்கிறோம். ஒரு கதை ஒன்று எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கதை இது. ஒரு பெரிய நாட்டில் ஒரு ராஜா ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணுறாரு. இந்த விருந்துக்காக ஒரு அழைப்புதலை அவர் ரெடி பண்ணுறாரு. அந்த அழைப்புதலை அங்கே சுற்றி இருந்த எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்குறாரு, எல்லா பெரிய அதிகாரிகளுக்கும், சிற்று ராஜாக்களுக்கும் கொடுக்குறாரு, சிற்றரசர்களுக்கும் கொடுக்குறாரு. இந்த அழைப்புதல் எப்படியோ அங்கே வெளியே பிச்சை எடுத்துகிட்டு இருந்த ஒரு பிச்சைக்காரன் கையில் கிடைக்குது. இந்த அழைப்புதலை அதில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, இதை யாரெல்லாம் கொண்டு வராங்களோ அவங்களாம் இந்த விருந்தில் பங்கேற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. இந்த அழைப்புதல் கிடைச்ச பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அரண்மனைக்குள்ளே போகிறதுக்காக அவன் முயற்சி செய்கிறான். அங்கிருந்த காவலாளிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவனை தடுத்து, நீ ஒரு பிச்சைக்காரன் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்துறாங்க. அங்கே அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வருது. இந்த சத்தத்தை கேட்ட அந்த ராஜா அவருடைய அரண்மனையிலேருந்து எட்டி பார்க்குறாரு.
அப்போ பார்க்கும்பொழுது இந்த பிச்சைக்காரனுக்கும் இந்த அந்த அந்த அதிகாரிக்கும் இருக்கிற அந்த வாக்குவாதத்தை பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நேரத்தில் அங்கே இருந்த அந்த காவலாளிகள் வந்து சொல்கிறாங்க, இந்த பிச்சைக்கார கையில் எப்படியோ இந்த அழைப்புதல் கிடச்சிக்குது, அவன் உள்ளே வரணுங்கிறத ரொம்ப தீவிரமாக இருக்கிறான். இந்த ராஜா மேலே இருந்து பார்க்குறத சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய சொன்ன வார்த்தையின்படி என்ன அப்படின்னா, யார்கிட்ட இந்த அழைப்புதல் இருக்குதோ அவங்க எல்லாம் உள்ளே வரலாம். இப்போ இந்த பிச்சைக்காரன் கையில் அழைப்புதல் இருக்குது, இவனும் உள்ளே வந்தாகணும். ஒருவேளை ராஜா இந்த பிச்சைக்காரனை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா இவர் மோசமான ஒரு கொடிய மனதுள்ள ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவார் அந்த ஜனங்களால். அதனால் ரொம்ப யோசிச்சுட்டு சரி அவனை உள்ளே விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த உள்ளே வந்த பிச்சைக்காரன்ட்ட இந்த ராஜா கேட்குறாரு, உங்ககிட்ட வெறும் வஸ்திரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் இல்லை, என்கிட்ட இந்த கிழிந்த வஸ்திரம் மாத்திரம்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதை பார்த்த ராஜா என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய வஸ்திரத்தை தாரேன், என்னுடைய விலை மதிக்கத்தக்கதாத ஒரு இந்த வஸ்திரத்தை நான் தாரேன், நீ போய் குளிச்சுட்டு இந்த வஸ்திரத்தை போட்டுட்டு சாயங்கால நேரம் நீ அந்த விருந்துக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. சாயந்தரம் அந்த விருந்து ஆரம்பிக்கப்படுது. அந்த இடத்துல கூட்டமான மக்கள் வந்து ஒன்று சேர்றாங்க. வெவ்வேறு நாட்டிலிருந்து வராங்க, வெவ்வேறு இடங்கள்லேருந்து வராங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் வராங்க. வந்து அங்கேருந்து எல்லாருமே உணவு உட்கொள்வதற்காக அவங்க அமர்ந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு 4-5 மேடைகளில் அந்த உணவுகள் பரிமாறப்படும். அப்போது அந்த இடத்துல இந்த பிச்சைக்காரனும் வரதை இந்த ராஜா பார்க்குறாரு. நல்லா குளிச்சு ராஜாவுடைய ஆடையை போட்டுட்டு வர்றாரு. அந்த வந்த நேரத்தில் அந்த ராஜா இந்த பிச்சைக்காரனை பார்த்து கண்டுபிடிச்சாரு, இவன் தான் அந்த பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு. அவன் போய் ஒரு இடத்துல உட்காடுறான். உட்கார்ந்த இடத்துல அவனை சுற்றி இருந்த மக்கள் எல்லாருமே எந்திரிச்சு விலகி போகிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த மக்களை கூப்பிட்டு கேட்கும் பொழுது, ஏதோ ஒரு துர்நாற்றம் அங்கேருந்து வருது, அதனால நாங்கள் எதிர்த்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜா அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு, நீ குளிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆமாம் குளித்தேன். அப்போ என்ன ஒரு துர்நாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மக்கள்லாம் சொல்கிறாங்களே, என்ன துர்நாற்றம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பிச்சைக்காரன் சொன்னான்னா, என்னுடைய பழைய துணிகளை என்கிட்ட அந்த மூட்டையில் கட்டி வச்சுருக்கேன். என்னதான் நீங்கள் நல்ல துணிகள் கொடுத்தாலும் இந்த விருந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் மறுபடியுமாக நாங்கள் தான் போய் ஆகணும். அதுக்காக என்னுடைய பழைய துணிகளை நான் கட்டி வச்சுருக்கேன், அதையும் என் கையோடு கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை அதுதான் துர்நாற்றம் வருகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் கேட்டானா. இதை பார்த்த ராஜாவுக்கு கோபம் தாங்க முடியலையா. எனக்கு பிரியமான கிறிஸ்தவ பிள்ளைகளே, இந்த பிச்சைக்காரனோட நிலைமையில் தான் நம்மளும் இருக்கும். நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை நமக்கு தேவன் கொடுத்துருக்க இந்த பெரிய ஈவை உணராமல் அந்த பாவத்தை நம்ம கூடயே தூக்கிட்டு சுமக்கிறோம். தேவன் எப்படியாக வாழ்க்கையிலிருந்து நம்மளை கொண்டு வந்திருக்கிற உணர்வை நம்ம மறந்து போகிறோம். இந்த வசனம் அழகாக சொல்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இந்த நினைவுள்ள மனிதர்களாக இந்த சபையில் நம்ம காணப்படுறோமா? அல்லது நம்மளுடைய பாவ வாழ்க்கையை, நம்மளுடைய பாவ குணத்தை இன்னும் நம்ம மூட்டையிலேயே சுமையாக சுமந்து கொண்டு போகிறோமாங்கிறத யோசிச்சு பாருங்க. தேவன் அவருடைய நீதி என்னும் வஸ்திரத்தை நமக்கு தரப்போகிறார். அந்த நேரத்தில் நம்மளோட பாவத்தை நம்ம சுமந்துட்டு போனோம்னா அந்த கதை எப்படியாக முடிகிறது? இதை பார்த்த ராஜா கோபம் கொண்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த வஸ்திரத்தை வாங்கி கொண்டு அவனை வெளியே தள்ளினார். நமக்கு தேவன் ஒரு பெரிய பாக்கியமான ஸ்லாக்கியமான அவருடைய உண்மையான சத்தியத்தை நம்ம கையில் தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சத்தியத்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த நேரத்திலும் தேவன் வைத்திருக்கிறார். ஆவியானவர் மூலமாக இந்த நேரத்திலும் உங்களிலும் என்னிலும் தேவன் பேசுகிறார். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை நம்ம மறந்து பாவத்தை நம்ம சுமந்து கொண்டு நம்முடைய சபைகளுக்கு போகிறோமாங்கிறத யோசிச்சு பாருங்க. இதுமாக எபேசிய பட்டணத்தில் அந்த எபேசிய மக்களுக்கு எழுதப்பட்ட செய்தியில் 4வது அதிகாரம் வசனம் 2-3 வாசிக்க பார்ப்போம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தம் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி. அன்பு, நீங்கள் எங்கே போனாலும் கடைசியாக முடிகிற இடம் அன்பு தான். அன்பே பிரதானமான ஒரு விஷயமாக காணப்படுது. ஆவியின் கனி எடுத்தாலும் அன்பு தான். ஒருவரை ஒருவர் அன்பினாலே தாங்குங்கள். இந்த அன்பு நம்மளோட சபையில் இருக்குதாங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும். என்னோட சபையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன பிரிவினை வந்தாலும், யாருக்கு என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அது தாங்குமா? நான் என்னுடைய சபை பிள்ளைகளை தாங்குறேனா, என் கூட பிறந்தவங்களை தாங்குறேனா, என் சகோதரனை தாங்குறாங்கிறத யோசிச்சு பாருங்க. அங்க அன்பு இருந்துச்சுன்னா சகலத்தையும் தாங்கும். அன்பு சினம் கொள்ளாதான்,
கோபம் வராதா? சபைகளுக்குள்ள எவ்வளோ பிரிவினைகள், எவ்வளோ சண்டைகள்ங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள எவ்வளோ சண்டைகள். சபைகளுக்குள்ள அன்பு எவ்வளோ முக்கியம் என்பதை இந்த எபேசிய மக்களுக்கு பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். மிகுந்த மன தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை தாங்கி சமாதான கட்டினால் ஆவியில் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் சொல்ற. ஜாக்கிரதையா இருங்க. அன்பை மட்டும் விட்டுறாதீங்க. ஒருவர் தாங்கி அன்பினால நீங்க தாங்குங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம். அடுத்ததாக அதே எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 32 வாசிப்போம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிப்பு. இந்த மன்னிப்புங்கிற ஒரு விஷயம் வந்தாலே மனிதனால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவன் எனக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருக்காங்க தெரியுமா, அதெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன். நான் எத்தனை முறை தான் நான் மன்னிக்கிறது? மன்னிக்க மாட்டேன். வேதாந்தத்தில் பேதுரு இயேசு கிறிஸ்துட்ட கேட்கும்போது தேவன் சொல்கிறார், ஒருத்தனை 7-70 தடவை மன்னிக்கலாம். பேதுரு கேட்கிறார், நான் எத்தனை முறை தான் மன்னிக்கிறது? என்னை போல கோபம் கொண்ட குணமுள்ளவராக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பேதுரு கேட்கிறாரு, எத்தனை முறை தான் நான் மன்னிக்கிறது? இயேசு கிறிஸ்து பதிலளிக்கிறார், 7-70 தடவை அவன் மன்னி. அப்படிப்பட்ட மன்னிக்கிற குணம் உங்களிலும் என்னிலும் என்னோட சபையில காணப்படுதாங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த தடவை நீ ஏத்து பேசிட்டியா, நான் மறுபடியும் என்ன பண்றேன் பாரு. இப்படிப்பட்ட விரோதங்கள் நம்ம சபைகளை காணப்படுகிறதா அல்லது மன்னிக்கிற குணம் நம்மளிடத்தில் காணப்படுகிறதாங்கிறத யோசிச்சு பாருங்க. தேவன் நமக்கு மன்னித்தது போல ஒருவர் மன்னிக்க வேண்டுமா? நாம நம்மளுடைய சகோதரனை மன்னிக்கிறோம்னா தேவன் எப்படி நம்மை மன்னிப்பார்? மத்தேயு 5:22-23 சொல்கிறது, நீ ஒருவேளை காணிக்கைய செலுத்த வந்து அங்க பலிபீடத்துக்கு முன்னு நிற்கும் போது உன்னோட சகோதரனுக்கு உன் பேர்ல குறைவு என்று கண்டால் முதல்ல நீ என்ன பண்ணு, அந்த காணிக்கையை வைத்து விட்டு போய் முதலாவது உன் சகோதரர் போய் ஒப்புரவாயிட்டு வந்து பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. தேவன் சொல்றாரு, நீ உன்னோட சகோதரனோட ஒப்புரவாகாம என்னிடத்துல நீ பங்கு கொள்ள முடியாது. நீ உன்னுடைய சகோதரனை மன்னிக்காம என்னிடத்துல உன்னுடைய காணிக்கைகளை செலுத்த வேண்டாம். நான் சபைக்காக இவ்வளவு பணம் வைக்கிறேன், நான் சபைக்காக இவ்வளவு டொனேஷன் கொடுக்கிறேன், நான் இவ்வளவு டைத் வைக்கிறேன், இவ்வளவு ஆஃபரிங் கொடுக்கிறேன், நான் சபைக்காக இவ்வளவு பெரிய ஊழியம் பண்றேன். அங்க மன்னிப்பு இல்லாம தேவன் எப்படி உங்களுக்கு உங்களை மன்னிப்பாருங்கிறத ஒன்று யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மன்னிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவோட மன்னிப்பை நம்ம பார்க்கறது அளவிடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரண பரியந்தம் மன்னிக்கிறார். அவரோட மரண நேரத்தில் அவர் மன்னிக்கிறத பார்க்கிறோம். அவரை சிறுவிலே அழிந்து கொண்டிருக்கிற அந்த வீரர்களுக்காக அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்கிறார். எத்தனை நாள் உங்களுக்கு விரோதமாக செயல்களை செய்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களை மன்னிச்சிருக்கீங்க? வார்த்தையினால மன்னிக்கிறது இல்லை, அது வேறு. நீங்க எத்தனை முறை அந்த மனிதர்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களை மன்னிச்சிருக்கீங்க? என்னைக்காவது உங்களுக்கு விரோதமாக செயல் செய்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்றவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருக்கணும். மரண பரிந்தம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியார்கள். இப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கிற குணம் நம்ம இடத்துல காணப்படுகிறதாங்கிறத யோசிச்சு பாருங்களேன். என்னோட குடும்பத்துக்கு விரோதமாக வந்துருச்சு, அதனால நான் மன்னிக்க மாட்டேன். எல்லாரும் முன்பதாகவும் என்னை அசிங்கப்படுத்துறார், அதனால நான் மன்னிக்க மாட்டேன். என்னுடைய பாவத்தை தேவன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, நான் என்னோட சகோதரனுக்கு நான் மன்னிக்கிறதுக்கு மனமுள்ளவனாக இருக்கணும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அதே எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 1வது வசனத்தை பார்ப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இந்த எபேசிய பட்டணத்தில் இந்த பவுல் முதலாவது பார்க்குற விஷயம் இந்த பெற்றோர்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த உறவை பற்றி பார்க்குறாரு. ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன், இந்த எபேசிய பட்டணத்தில் அவங்க பிள்ளைகளை இந்த பெற்றோர்கள் எப்படியாக எந்த வழியாக நடக்க வேண்டுங்கிற ஒரு 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 ஆலோசனையோடு அந்த பிள்ளைகளை வளர்க்க மாட்டாங்க. அவங்களுடைய இஷ்டப்படி அதில் அவங்க எதில் மனமகிழ்ச்சியாக இருக்காங்களோ அந்த வழியில் விட்டுருவாங்க. இதுக்காக கிடைக்கிற விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மாந்திரிகத்தில் இருக்கும்போது அவங்க நிறைய நரபலிகள் கொடுக்கும்போது சிலர் அவளுடைய பெற்றோர்களை கூட நரபலியாக கொடுத்தாங்க. நான் வாசிக்கும் போது பயங்கரமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு கொடிய மனிதர்களை
தேவன் தெரிந்து கொண்டு பவுல் மூலியமாக ஒரு பெரிய ஊழியத்தை செய்ததாக நான் வாசித்தேன். இந்த வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கீங்க? உங்க சபைகளில் எத்தனையோருடைய பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க? எத்தனை பேர் பெற்றோருடைய ஆலோசனைப்படி நடக்காம உங்களுடைய சுயத்தில் நடந்துட்டு இருக்கீங்க? பவுல் மூலியமாக எபேசுக்கு சொன்ன வார்த்தைகள் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்கிறார். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. தேவன் கொடுத்த 10 பிரமாணத்தில் முக்கியமான ஒரு வார்த்தை. உங்களுடைய பெற்றோர்களை நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? பெற்றோர்களுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? தேவன் சபையில எல்லா விஷயங்களையும் சபைக்காகவே ஒரு மனிதனுக்கும் வெவ்வேறு மனிதனுக்கு இடையான ஒரு விஷயத்தை மட்டும் சபைகள்ல சொல்லப்படல. இங்க ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய விஷயங்களையும் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. தன்னுடைய மரண நேரத்தில் கூட தன்னுடைய தாயை சீஷர் இடத்துல பார்த்துக்கொள்வதற்காக அந்த வார்த்தைகளை சொல்றதை நம்ம பார்க்குறோம். என்னோட தாயை பார்த்துக்கோங்கிறதுக்காக அவர் வேற வார்த்தைகளில் அவங்க சொல்றப்படுறதை பார்க்குறோம். ஒரு தாயின் மேல இருந்த அன்பை இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நமக்கு காமிக்கிறார். நீங்களும் நானும் நம்மளுடைய பெற்றோருக்கு எப்படியாக கீழ்ப்படுகிறோம்? இந்த நாளில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்க கூட இருக்காங்களா? அவளை பார்த்துக்கொள்ள முடியாம அவங்க பேசுறது பிடிக்காம முதியோர் இல்லத்துல போய் நீங்க சேர்த்திருக்கீங்களாங்கிறத யோசிச்சு பாருங்க. நீங்க கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அடுத்ததாக பிலிப்பியர் பட்டணத்துக்குள்ள போவோம். இந்த பிலிப்பியர்ல 1வது அதிகாரம் வசனம் 29 இப்படியாக சொல்கிறது, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு நிமித்தம் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது. கிறிஸ்துவை நிமித்தமாக நீங்க ஊத்தரப்படுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. நான் ஏன் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்? இந்த சர்ச்சுக்காக நான் ஏன் இவ்வளோ விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும்? எனக்கு ஏன் இந்த கெட்ட பெயர்? நீங்க தேவனுக்குள்ள உண்மையாக நீங்க இருந்தீங்கன்னா, அப்படிப்பட்ட பாடுகள் உங்களுக்கு வருதுன்னா தேவன் அதுக்காகவும் உங்களை நியமிச்சுக்காகிறத நீங்க மறந்துடாதீங்க. ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அதுவும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து தான். தன்னோட ஊழியம் நிறைவேறும் பண்ணும் மரண பரியந்தம் அந்த ஊழியத்துக்குள்ள நிலைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா அந்த கெத்செமனேல இருந்து அவர் அழுது ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்றார், உங்களுக்கு சித்தமானால் பிதாவே இந்த பாத்திரத்தை இடத்திலிருந்து நீக்கி போடும். ஒரு மனிதனாக முழு மனிதனாக இயேசு கிறிஸ்து அங்க பார்க்கிறோம். ஆனாலும் அந்த ஊழியத்துல பயந்து ஓடல. இதுக்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன்கிறதை உணர்ந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் மனமாக மரண பரியந்தம் அங்க இருந்தார். இந்த நாள்ல கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற நீங்களும் நானும் நாம் எதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோங்கிறத உணராம என்னோட வாழ்க்கை சந்தோஷமா போகணும், மரியாதையா போகணும். நாம் ஊத்திரத்தை படுறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. கிறிஸ்துவ நிமித்தமாக ஊத்திரப்படுவதற்கும் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோங்கிறத ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் அநேகமாக வரலாம். அதுல எப்பவுமே சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம உற்சாகமாக இருக்கும்படி தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மிடத்துல பேசுகிறார். அதே பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். சாந்த குணம், கோபம் இல்லாத குணம் தான் சாந்த குணம். கோபம் உங்களிடத்துல இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. கோபப்படாதீங்க. சபைகளுக்கு சொல்கிற வார்த்தையில் கோபப்படாதீங்க, சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்க. எனக்கு விரோதமாக இத்தனை பேர் பேசுறாங்க, நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? வசனம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதாக. எல்லா மனுஷனுமே அந்த மகன் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு மகனாக, ஒரு நல்ல சாந்த குணம் உள்ள ஒரு மனிதனாக அந்த மகன் காணப்படுகிறாங்கிற வார்த்தை எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்க? எத்தனை முறை அந்த வார்த்தைகளை நீங்க மற்றவர்கள் கேட்கறத சொல்றதை நீங்க கேட்டிருக்கீங்க? இந்த மனிதன் சாந்த குணம் உடைய மனிதன் என்று மற்றவர்கள் என்ன பண்ணுமா? தெரிந்து கொள்ளணுமா? கர்த்தர் சமீபமா இருக்கிறார். தேவனுடைய 2ஆம் வருகை வரைக்கும் அந்த சாந்த குணத்துல நீங்க நிலைச்சிருங்க. அடுத்ததாக 1 தீமோத்தேயுக்கு போவோம். 1 தீமோத்தேயு
6வது அதிகாரம் வசனம் 10 11 பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 10 11. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். நம்மளோட சபைகள்ல பண ஆசை இருக்குதா? வேதாகம் சொல்லுகிறது எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது இந்த பண ஆசை. மனிதனுக்கு, எல்லா மனிதனுக்குமே ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைச்சாலே அவனோட ஆசைகள் படுற எல்லா விஷயங்களை வாங்கணும்னாலும் அதுக்கு பேசிக்கா தேவையா இருக்கிறது இந்த பணம் தான். எல்லா தீமைக்கும் எல்லா பாவத்துக்கும் வேறாக இருக்கிற இந்த பண ஆசை உங்க சபையில இந்த நாள்ல இருக்குதாங்கிறத யோசிச்சு பாருங்க. இங்க 1 தீமோத்தேயு எழுதும்போது சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதனால இச்சித்து. பண ஆசையினால என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? தேவனோடு கூட இருந்து ஊழியத்துக்காக போக வேண்டிய யூதாஸ் பண ஆசையினால விழுந்து போறதை பார்க்கிறோம். வேதாந்தத்துல அநேக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள், தேவனுக்காக ஊழியம் செய்த பிள்ளைகள் நிறைய பேர் இந்த பணத்தின் மீதான ஆசையினால அதை இச்சித்து அது நிமித்தமாக விழுந்து போறதை நம்ம பார்க்கிறோம். இதனால உங்க சபைகளிலும் என்னோட சபைகளிலும் பண ஆசை இருக்குதாங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த 11வது வசனத்தை வாசிங்கன்னா, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நம்ம எதை நாடி இருக்கோம்? பணத்தை நாடி இருக்கோமா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்குருவேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேற, என் தனிப்பட்ட வாழ்க்கை வேறு. நிறைய மனிதர்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். என்ன தனிப்பட்ட வாழ்க்கையில நான் என்னவாத ஆடம்பரமான வாழ்க்கையை நான் வாழ்ந்தாலும் தேவனுக்கு உண்மையா இருக்கேன், அது போதும். ஒருவேளை அவனத்துல பண ஆசை இருந்துச்சுன்னா அது தீமைக்கு வேறா இருக்கிறத இந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த 11வது வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். நீயோ தேவனுடைய மனுஷனே. இந்த வார்த்தை இங்க கேட்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் தேவன் சொல்ற வார்த்தையா இருக்கு. இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இந்த நாள்ல நீங்க எதை தேடி போறீங்க, எதை நாடி போறீங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. நம்ம சபைகள்ல இந்த குணங்கள்லாம் காணப்படுகிறதாங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்திலும் ஆவியானவர் நம்ம மத்தியில இவ்வளவு நேரம் நமக்கு பார்த்த பாடங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல என்கிட்ட குறைய தேவன் கண்டிப்பா எனக்கு உணர்த்திருப்பார். வேதாம் சொல்கிறது, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசப்படும் காரியமோ செய்யப்படும் காரியமோ மன்னிக்கப்படும், ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக பேசப்படும் காரியம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. இந்த மனதில் பேசினார் தெரியுமா ஆவியானவர்? அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதீங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் தாம் உங்க யாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த என் நல்ல பிதாவே, அப்பா, இந்த நேரத்திலும் கூட எங்களுக்காக தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் இடத்திலே எங்கள் சபைகளிலே இப்படிப்பட்ட குறைகள் காணப்படும் என்று நாங்கள் உணர்ந்திருந்தால் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆவியானவர் கொண்டு எங்களை தொடுங்கப்பா. அப்படிப்பட்ட கிரியைகளிலிருந்து நாங்கள் மாற்றி வருவதற்கான ஞானத்தையும் பலத்தையும் எங்களை தந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த வேலையும் கூட விசேஷமாக அடியனோடு ஜபத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. இந்த வரத காலத்தை நீட்டு அந்த பிள்ளைகளை நீ தொடுங்கப்பா. கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய இதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற தேவன், அவருடைய தேவைகள் எல்லாத்தையும், அவருடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் நீ சீக்கிரமாகவே ஒரு பெரிய சாட்சியாக மாற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்கள் சிறிதாக இருக்கலாம். என்னுடைய இதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற தேவன், என்னை ஏற்ற நேரத்திலே எங்களுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்ய போவதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். மீதம் இருக்கிற நேரம் எல்லாவற்றையும் பார்த்து வைக்கிறோம். நீ தான் எடுத்துக்கொண்டு வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.